உலக தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் இலங்கையிலிருந்து மகேஸ்வரன் தீபன். இன்று ஹியரிங் சம்பந்தமான ஒரு முக்கியமான பயிற்சி, அதாவது பாடலை கேட்டவுடன் வாசிப்பது எப்படி என்று ஏகப்பட்ட வீடியோ இருக்கு. ஆனா உண்மையா உங்களால பாடலை கேட்டவுடனே வாசிக்க முடிகிறதான்னு கேட்டால் சந்தேகம். எனக்கு நிறைய கால் பண்றீங்க, அதாவது இந்தியாவிலிருந்து வருது, வெளிநாடுகள் மேலதிக நாடுகள்லேருந்து வருது, மற்ற மலேசியாவிலிருந்து கால் வருது. ஸோ எல்லாரும் கால் பண்ணி கேட்குறாங்க. நான் என்னுடைய நம்பரை அதில் போட்டிருக்கிறேன். ஸோ இதில் அதிகமாக கேட்ட கேள்வி ஹியரிங் சம்பந்தமான பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கு. அதாவது ஒரு பாட்டில் கேட்டோட வாசிக்கிறது முதலாவது ஸ்டெப்பே கீபோர்ட் பழகிற நீங்க பாட்டு படிக்கிறதா இருந்தால் கூட எல்லாத்துக்குமே பேசிக் ஸ்டெப் வந்து அதுதான். அது உண்மையா உங்களால செய்ய முடியலண்டா நீங்க கட்டாயமா பார்க்க வேண்டிய வீடியோ இதுதான். சில இதுல நீங்க சில பேர் வாசிப்பீங்க, பட் சில விஷயங்கள் நுட்பமான வாசிப்புகள் வாசிக்க முடியாது இருக்கு. அதுக்கும் காரணம் ஹியரிங் நல்ல கிளியர் இல்லைன்ற அர்த்தம். சுருதி சுத்தமா அண்டர்ஸ்டாண்ட். அது மட்டும் இல்ல, ஹியரிங்கை சரியா புரிஞ்சு கொண்டீங்கன்னா நீங்க பாடல்களை இலவா படிப்பீங்க, படிக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு நான் ஒரு பாட்டு செலக்ட் பண்ணிருக்கிறேன். ஆனா இந்த பாட்டு இப்படி கோடில் இருக்கு பாருங்க. இதை பயன்படுத்தி உண்மையிலேயே இந்த பாட்டுக்கான நோட்ஸ் இவ்வளவுதான். இதை வச்சு இந்த பாட்டை முழுமையா வாசிக்கலாம்னா நீங்க நம்புவீங்களா? உண்மை. இதை வச்சு கொண்டு 12 சுரஸ்தானங்கள்ல இருந்தும் இந்த பாடல நம்ம 12 இடத்துல பிக்சர்ஸ்ல மாத்தி பாட்டை வாசிக்கலாம். இதுதான் இதுல விஷயம், டார்கெட். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இதை வச்சு இப்ப நான் உங்களுக்கு வாசிக்கல, இண்டிபெண்டா நான் வாசிக்க போறேன், பிழை விட்டு வாசிக்க போறேன். என்ன போல நீங்களும் வாசிங்க. இது இண்டிபெண்டா வாசிச்சுட்டு, பட் அதுல இந்த நோட்ஸை நான் வச்சு வாசிக்கிற நேரம் இன்னும் கிளியரா இந்த நோட்ஸ் நம்மளால அடையாளப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அதன் மூலமாக நீங்க பாடல்களை இலகுவாக வாசிக்கிறதுக்கும் புரிந்து கொள்றதுக்கும் இந்த வீடியோ துணையா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதை எப்படி செய்யறது பார்ப்போம். ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன், முக்கியமான விஷயம். இந்த யூடியூப் சேனல் மோனிடைஸ்ட் எனேபிள் ஆயிருக்கு. அதாவது யூடியூப் வந்து இன்னொரு பார்ட்னர் ப்ரோக்ராமா அங்கீகரிச்சிருக்கு. கடந்த 3 மாச காலத்துல நான் போட்ட வீடியோவே அதுக்குரிய காரணமா அமைஞ்சிட்டு, நான் போட்ட வீடியோ உங்களுக்கு சரியான வகையில வந்து சென்று அடைஞ்சிருக்கு, வந்து சேர்ந்திருக்கின்றதா இது உண்மையான விளக்கம். என்னை ஆதரிச்சு இந்த உலகங்களில் இருந்து என்னுடைய தமிழ் பேசக்கூடிய அன்பு சொந்தங்கள் என்னுடைய வீடியோ ஆதரிச்சு என்னை இந்த அளவு வளர்த்து விட்டதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். முதலில் பார்த்தேன் காதல் வந்தென்ற பாட்டு. இந்த பாட்டை வாசிப்போம். இதுல இந்த பாட்டை வாசிக்க ஒரு முக்கியமான விஷயம், இந்த கருத்த கட்டைகள் அதிகமா பயன்படுத்தப்படுது. அது கருப்பை தவிர்த்து நமக்கு இந்த ஒரு நோட்டை பாவிச்சு இந்த பாட்டை ஃபுல்லா வாசிக்கலாம். ஸோ இந்த நோட் அடுத்து இந்த நோட், ஸோ இங்க வரக்கூடிய நோட், ஸோ இந்த ஸ்கேல்ல வாசிக்கலாம். முதலில் பார்த்தேன் காதல் வந்தது. என்ன அழகான ஒரு வேர்ட்ஸ், என்ன அழகான ஒரு மியூசிக். இப்படியான விஷயத்தை கேட்டு வாசிக்கிறது நமக்கு ஹியரிங் பவர் அதிகரிக்கும். அதுக்காக தான் இந்த சாங்கை செலக்ட் பண்ணணும். ஏதோ அதிர்ஷ்டவசமா இந்த பாட்டு கேட்கக்கூடிய இருந்துச்சு, கிடைச்சிது. வெரி சிம்பிள். இந்த ஃபிங்கர் இந்த 3 ஃபிங்கரை யூஸ் பண்ணி நீங்க இந்த நோட்டை வாய்ச்சிங்கன்னா லேசா இருக்கும். வேற ஃபிங்கரை யூஸ் பண்ணி வாய்ச்சி பார்ப்போம். ஏன் இதை வாசிக்கிறது? இந்த ஃபிங்கர் சரி இதுக்கு நேரம் இருக்கு, ஏன் நம்ம இங்க கொண்டு போனோம், அதனால இந்த ஃபிங்கரை யூஸ் பண்றோம். மற்ற இந்த ஃபிங்கரை யூஸ் பண்றோம். நீங்களே யோசிச்சு பாருங்க. ஃபிங்கர் யூஸ் பண்றது வெரி இம்பார்ட்டன்ட். சூஸ் பண்றது, இந்த பாட்டை வாசிக்கிற இந்த நோட்டுக்கு எந்த ஃபிங்கரை சூஸ் பண்ணணும்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கையை வச்சாலே நம்மளோட கை கிட்டத்தட்ட ஒரு ஷேப்பா சேரும் அந்த நோட்டோட. அதுதான் அதுக்கு பொருத்தமான ஃபிங்கரா இருக்கும். இதுக்கு நீங்க வேற விஷயத்தை திங்க் பண்ண தேவையில்லை. இங்க பாருங்க, இதே மாதிரி இதெல்லாம் முறையற்ற ஃபிங்கரை. ஸோ முதலாவது முன்னுக்கு வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு மியூசிக். இது எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கு, எவ்வளவு இனிமையான ஒரு சவுண்ட். முதலில் பார்த்தேன், அதான் நம்ம வாய்ச்சது. வந்தது அடுத்து என்னில் இன்று நானே இல்லை. இதை கவனிங்க. இதோட சேர்ந்த மாதிரி தான் நான் ஹியரிங்குள்ள உங்களை எப்படி அடுத்தது கொண்டு வந்து போகணும். கொஞ்சம் பொறுமையா பாருங்க.
இதுல என்ன முக்கியமாண்டா, இது உங்களுக்கு ஒரு லேசான ஒரு நோட். நீங்க கருப்பு நோட்ஸை மட்டும் நான் சொல்றோம் இப்படி வாசிக்கணும் கூட ஹியரிங் இந்த பாட்டுக்கு செட் ஆகும் நல்லா. முதலில் பார்த்தேன் காதல் வந்தது. சின்ன ஆக்களா இருந்தா இந்த பாடலை இப்பதான் கேட்குறீங்கன்னா இது ஒரு யூடியூப்ல அடிச்சுக்களுங்க. ரொம்பவே அருமையான ஒரு பாட்டு, நல்ல ஒரு டோன் டியூன். அதுக்காக நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அப்ப இதுல வரக்கூடிய விஷயமா தான் இப்ப உதாரணத்துக்கு முதலில் பார்த்தேன் காதல் வந்தது, 3 கோட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு இதை வாசிக்க நேரம். அது திடீர்னு வாசிக்கனே கஷ்டமா இருக்கு. இங்க முதலில் பார்த்தேன் தேனுன்ற இடத்தா அந்த 2வது கோடு வருது, அதுக்கு இடையில வராது. வராட்டி உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். அப்படி முதலில் பார்த்தேன் பாருன்றதுல பத்தி நினைக்கிறேன். முதலில் பார்த்தேன் காதல் வந்தது. இந்த 3 கோட்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. ரொம்பவே ஸ்வீட்டான பாட்டு. முதலில் பார்த்தேன் காதல் வந்தது, நிழல் போனது, அங்கால போகணும். இது படிப்பிக்கிற ஒரு பாடுன்றாலும் நம்ம கூட போட்டு அதுக்காக இதே பாட்டுக்கு நம்ம ஏன் இதுல இருந்து வாசிச்சது இதுல இருந்து வாசிக்கலாதா? எந்த நோட்ல இருந்து எந்த பாட்டையும் வாசிக்கலாம் தானே. சோ அதை நம்ம வாசிச்சு பார்ப்போம். இப்ப நான் இந்த வச்சிருக்கிற 3 நோட்டையும் பாத்தீங்கன்னா இதுக்கும் பக்கத்துல வர நோட், இந்த சைட்ல வந்து 1 2 3 நோட்டை விட்டு வரக்கூடிய நோட்டை பிடிச்சிருக்கேன். இதே ஷேப்ல நான் எங்க பிடிச்சாலும் சரியா, நல்லா கவனிக்கணும். நான் ஆரம்பிக்கிற நோட்டுக்கும் அடுத்த வார நோட்டையும் பிடிக்கணும். இந்த 1வது 2வது அதுக்கு அடுத்ததான் 1 2 3 நோட்டை விட்டு அடுத்த நோட்டை பிடிக்கணும். இதே முதல்ல பிடிச்சா வரணும். ஆனா அந்த சுருதி நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறி வரும். அதே இது வரும். உதாரணத்துக்கு டில இருந்து பிடிச்சு பார்ப்போம். இதுக்கு அடுத்தது வர்றது இது. இப்போ 1 2 3 விட்டாச்சு. இது வருதான்னு பார்ப்போம். வருதானே? இப்ப பாட்டை வாசிக்கிற ட்ரை பண்றோம். சரியா, இது 3 வந்து இது அதே மாதிரி தான் அதுவும் வரும். அப்ப ஒரே நோட இன்னொடத்தை யூஸ் பண்ணி வாசிச்சிருக்கிறோம். இது எப்படி நடந்திருக்குன்னா இந்த காதலிக்கு தானே, இந்த காதால நம்ம கேட்கறதுக்கு தான் அந்த சவுண்ட் சரியா வருதா, அடுத்த வார நோட் சரியா வருதா அந்த சுருதி நிலையில ஹோல்டு பண்ணி கொண்டு நம்ம ஒரு நோட்டா திங்க் பண்ணி போகக்குள்ளது வரும். அது எப்படி வரும்னா எப்படி ஈஸியா போகுதுன்னா இந்த பாடலுக்கு பயன்படுத்தப்படுற அதே நோட்ஸை மட்டும் தான் நம்ம விரல வைக்கணும். தேவையில்லாத விரல வச்சிட்டோம்னு சொன்னா அது நம்மள கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். அந்த கன்ஃபியூஸ் பண்ணாம இருக்கணும்ன்றதுக்காக நம்ம இந்த நோட்ல ஹோல்டு பண்ணி இருக்கணும். ஸோ அதுக்கு இது ஒரு டிப்ஸ். நான் உண்மையிலேயே இவ்வளவு காலம் கீபோர்டு வாய்ச்ச லைஃப் ஸ்டைல நான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறேன். கிட்டடியில தான் இந்த விஷயத்தை யூஸ் பண்றேன். ஸோ இதை யூஸ் பண்ணி வாசிக்கிற நேரம் அந்த ட்ரிக்கி சரியா பொருந்துது. இதை இதுல வச்சு போட்டு வாசிக்கிற நேரம் அக்யூரேட்டா தெரியும். ஸோ நான் இதை தான் இப்ப வச்சு போட்டு உங்களுக்கு மாறி வச்சு காட்டப்போ சரியா அதை நோட் வருதா இல்லையான்னு நீங்க பாக்கலாம். அதாவது இந்த நோட்ஸ் எங்கெங்கே வச்சிருக்கோம் அந்த நோட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணப்படும்ன்றதுக்காக தான் இது காட்டுற இந்த கோடுகள். அதில் இந்த கோடுக்கு நேர் இருக்கோ அது மட்டுமே பயன்படுத்தப்படும். உதாரணத்துக்கு ஸோ அப்படி போகும். இப்போ இதே இந்த உதாரணத்துக்கு
நான் இந்த வாசிக்க முதல் நோட்டை வந்து பார்த்தால் இதில் இருந்து இந்த முன்னுக்கு முதலாவது ரெண்டாவது நோட்டு 1 2 3 நோட் போட்டு வருது. ஸோ இதே விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி காட்டித்தேன். இப்போ இதை எங்கே மூவ் பண்ணாலும் நான் ஆரம்பிக்கிறது அதே பாட்டு வரும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு இந்த இடத்துல இருப்போம். இப்போ வேறு இடத்துல இருக்குது, வருதா இல்லையாண்டோகும். எங்கே கொண்டு வச்சாலும் அதே மாதிரி தான் வரும். இந்த இடத்துல வச்சிருவோம். வேறு இடத்தை வைக்கிறேன். அடுத்தது இஞ்சால வச்சிருவோம்.